ஜூலை 5 தேதியை குறிச்சு வச்சுக்கோங்க. உலகை தாக்கும் பேரழிவு. புதிய பாபா வாங்கா பகீர் கணிப்பு. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை துல்லியமாக கணித்துச் சொன்னவர் பாபா வாங்கா. இதற்கிடையே புதிய பாபா வாங்கா என்று அழைக்கப்படும் ரியா டாட்சுகி இன்னும் ஒரு மாதத்தில் மிகப்பெரிய பேரழிவு உலகை தாக்கும் என்று கணித்துள்ளார். பொதுவாக நாம் அனைவருமே எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவோம். இதன் காரணமாகவே அதை கணித்துச் சொல்வோர் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். அப்படி வரும் காலங்களில் நடப்பதை குறித்த துல்லியமான கணிப்புகளை செய்பவர் மங்கா கலைஞர் ரியோ டாட்சுகி. இவரது கணிப்புகளில் பல அப்படியே நடந்துள்ள நிலையில் அவரை புதிய பாபா வாங்கா என்றும் கூட மக்கள் அழைக்கின்றனர். இவர் கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான தி ஃபியூச்சர் ஐசா என்ற காமிக் புத்தகத்தில் செய்த கணிப்பே இப்பொழுது உலகை அலற விடுவதாக இருக்கின்றது. அடுத்த மாதம், அதாவது ஜூலை 5ஆம் தேதி ஜப்பானை ஒரு பேரழிவு தாக்கும் என்று இவர் கணித்துள்ளார். பிரபல சர்வதேச ஊடகமான டெய்லி மெயில் இதழ் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அதே நேரம் என்ன மாதிரியான பேரழிவு ஜப்பானை தாக்கும் என்பது குறித்து டாட்சுகி குறிப்பிடவில்லை. இதனால் அங்குள்ள மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்களாம். அவரது இந்த பகீர் கணிப்பால் ஜப்பானுக்கு சுற்றுலா செல்வோரின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. இதனால் ஜப்பானில் சுற்றுலா சார்ந்திருக்கும் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஜூலை மாத தொடக்கத்தில் புக்கிங் சுமார் 50% வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாங்காங்கில் இருந்து செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 50% வரை குறைந்துள்ளது. அதே நேரம் சீனா, தாய்லாந்து மற்றும் வியட்நாமில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் புக்கிங் 83% வரை குறைந்துள்ளது. டாட்சுகி கணிப்பிற்கு பயந்து சுற்றுலா பயணிகள் தங்கள் பயணத்தை ஒத்திவைக்கின்றனர் அல்லது பலரும் மொத்தமாகவே ரத்து செய்து விடுகிறார்கள். இது ஜப்பானின் சுற்றுலா துறைக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது. அதே நேரம் இந்த கணிப்புகளை கண்டு பயப்பட தேவையில்லை என்றே ஜப்பான் அரசு கூறி வருகிறது. இது குறித்து மியாகி மாகாண ஆளுநர் யோஷிரோ முராய், ஜப்பானியர்கள் யாரும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை, இதனால் சுற்றுலா பயணிகள் யாரும் பயப்பட தேவையில்லை, மக்கள் வதந்திகளை புறக்கணித்துவிட்டு ஜப்பானுக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ரியோ டாட்சுகி இதற்கு முன்பும் கூட பல கணிப்புகளை செய்துள்ளார். அதில் பல கணிப்புகள் அப்படியே நடந்துள்ளன. குறிப்பாக மார்ச் 2011 ஜப்பானில் ஏற்பட்ட டொகோகு நிலநடுக்கம் மற்றும் சுனாமி, டயானா இளவரசியின் மரணம், ஃப்ரெடி மெர்க்குரியின் மரணம் மற்றும் கொரோனா பெருந்தொற்று ஆகியவற்றை அவர் முன்கூட்டியே கணித்ததாக கூறப்படுகின்றது.